நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் மைக்கேல் மதன காமராஜன். அதுதான் படத்தோட பேர். இது செம்ம காமெடி படமாக இருக்கும். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ எடுத்த உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இவர் தான் வந்துட்டு கமலஹாசன் தான் ஹீரோவாக இருப்பார். அவரோட அப்பாவா இவர் இருப்பார். இவரோட தம்பி தான் அவர் பக்கத்தில் இருக்கார். நாசர் தான் அவர் தம்பியோட பையனாக இருப்பார். இப்போ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ கமலஹாசன் இருக்கார்ல, அவர் தான் ஹீரோ. அவரோட ஃபோட்டோஸ் வந்து இப்போ வந்து ஹாலில் வந்து மாட்டி வச்சிருப்பாரு. எதுக்கு சித்தப்பா இப்படி எதுக்கு பிரிப்பேர் மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாசர் கேட்பார். அதுக்கு அவர் என்ன சொல்வார்னா, அடுத்த வாரம் அவன் வெளிநாட்டிலேருந்து வரான் அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன சொல்வார்னா, அவன் வந்து சும்மா தத்து தானே எடுத்து வளர்த்தீங்க, அதாவது சொந்த பையன் கிடையாது, எடுத்து வளர்த்த பையனுக்கு எதுக்காக இப்படி பண்ணுறீங்க, என்ன தானே புள்ளன்னு சொல்லி நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அதுக்கு ஒன்று இப்போ ஹீரோட அப்பா என்ன சொல்வார்னா, உன்னை தான் புள்ளன்னு வளர்த்தேன், ஆனால் நீ அந்த மாதிரி இல்லையே, நீ படிக்கவும் இல்லை, நீ ஃபுல்லாக பண்ணது ஃபுல்லாக வேலை வெட்டி இல்லாமல், அதாவது கண்ட வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன், அப்படி நான் தானே உங்கள் ரத்தம் அப்படின்னு கேட்கும்போது, உங்கள் ரத்தத்தில் தான் நிறைய ஆல்கஹால் இருக்கு அப்படி இப்படின்ற மாதிரி அவர் பேசுவார். அது இல்லாமல் என் பையன் வரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. அவன் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியாகவே இருக்கும் அப்படி இப்படின்னு அவரை பற்றியே பேசிட்டு இருப்பாரு. இவங்க 2 பேருக்கும் சுத்தமாக பிடிக்காது. அவர் ஹீரோட அப்பாவோட தம்பிக்கும் பிடிக்காது, அவரோட மகனுக்கும் வந்து இது சுத்தமாக பிடிக்காது. இவர் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. என்னடா இது இவ்வளோ நாளாக அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருந்தாரு, உன்னை வளர்த்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இப்போ நாசர் தான் வந்திருப்பாரு. வந்து அவங்க கூட அந்த கம்பெனியில் அவரும் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ அவர் சொல்லும்போது இவர் என்ன சொல்வார்னா, நான் எப்போ என்ன நான் துணைக்கு வரமா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார் அவர். ஏன்னா அவர் வந்து இப்போ அவரோட பங்களாக்கு போயிட்டு இருக்காரு, கெஸ்ட் ஹவுஸ்லாம் சொல்லுவாங்களா, ஏன்னா அடுத்து நீங்கள் மீட் பண்ணணும், அங்கே வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு துணை வேணாம், எனக்கு துணை அடுத்த வாரம் வருது அப்படின்னும் போது இப்போ என்ன சொல்வார்னா, இங்கே அப்பா அம்மா 2 பேரும் என்ன பேசிப்பாங்கன்னா, என்னடா இது திடீர்னு அவனோட ஃபோட்டோ கொண்டு போய் அப்பா அண்ணன் மாட்டிட்டாருன்னு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனோட ஃபோட்டோ கழட்டிட்டு உங்கள் அண்ணனோட ஃபோட்டோ அவங்க மாட்டிடுவோன்னு புரியலன்னு, அதோட அவர் கதையை முடிச்சுட்டு முழுசாக ஃபோட்டோவில் தொங்க விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாசர் ஐடியா கொடுப்பாரு. அதுதான் சரியா இருக்கும்னு சொல்லிட்டு இவரும் சரின்னு ஒத்துப்பாரு. இப்போ 2 பேருமே சேர்ந்துட்டு அவர் எப்படியாவது முடிச்சுட்டு அவரோட ஃபோட்டோ ஹாலில் மாட்டிட்டு அவரோட சொத்தெல்லாம் வந்து இவங்க அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு ஒரு முடிவு எடுத்துருவாங்க. இப்போ அவர் அங்கே தான் போயிட்டு இருக்காரு அந்த பங்களாக்கு. போகிற வழியிலே வந்து அவர் ஆக்சிடென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே பள்ளத்தாக்கா இருக்குது பார்த்தீங்கன்னா, பள்ளத்தாக்கு இருக்கிற பக்கத்தில் வழி இருக்க மாதிரி, வழி இல்லாத பக்கத்தில் வழி இருக்க மாதிரி மாறி மாறி எழுதி வச்சிருவாங்க. இவருக்கு தெரியாமல் அங்கே வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா கார் ஆனால் விழுகாது. இவங்க எல்லாம் சேர்ந்து போய் காரை பிடிச்சி ஒரு மலைப்பகுதியிலிருந்து பிடிச்சி அந்த மாதிரி பண்ணவும் பார்த்தீங்கன்னா அவர் அங்கேயே வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இப்போ நியூஸ் வந்துடும். இப்போ மறுநாளே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது தம்பியோட பசங்க பையன் இருக்காரு நாசர், அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அண்ணா வந்து இறந்துட்டாரு, எங்க பெரியப்பா வந்து ஒருத்தரை எடுத்து தான் வளர்த்தாங்க, ஆனால் அவனுக்கு எப்படி சொத்தெல்லாம் கொடுக்க முடியும், இப்போ அவர் இறந்து போயிட்டாரு, அவர் இறக்கும்போது எந்த உயிலுமே எழுதி வைக்கல, அதனால அவர் என்னதான் மகன் சொல்லி வளர்த்ததுனால இப்போ அவரோட கம்பெனிக்கு நான் தான் இப்போ மேனேஜரும் ஆக முடியுது, அவரோட சொத்துக்களை இப்போ நான் தான் வாரிசா இருக்கேன், நம்ம கம்பெனி இப்போ தொடர்ந்து நம்ம நடத்தலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப சோகமாக மூஞ்சி வச்சுட்டு அவர் ஃபோட்டோக்கு மாலை போட்டு இவர் பேசிட்டு இருப்பாரு. அந்த கம்பெனியில் உள்ளவங்களும் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு உண்மைதான் அப்படின்னு நினச்சிட்டு நம்பிட்டு இருப்பாங்க. அதாவது அவர் சொல்றது எல்லாம் உண்மை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த மாதிரி பேச்சு நடந்துகிட்டே இருக்கும். இப்போ இது பார்ட்டியாக நம்ம கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரிலாம் மூஞ்சி அப்படியே வச்சுட்டு பேசிடுவார். ஏன்னா நடந்துகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு கமலஹாசன் இருக்காரு, அதாவது அவரோட பையன், அவர் வந்து வளர்ந்துருப்பார். அவர் இப்போ ஊர்லேருந்து வரதா சொல்லியிருந்தாங்கல்ல, அவர் ஊர்லேருந்து வருவார். வரும்போது பார்த்தீங்கன்னா, உங்கள் அப்பா வந்து இந்த வீட்டுக்கு சொன்னாரா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா அப்படின்னு சொல்லி முன்னெல்லாம் எடுத்து தானே வளர்த்தாங்கன்னு ஒரு செம கோவமாக இருக்கும். வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டியிலேருந்து அந்த பத்திரத்தெல்லாம் எடுத்து காட்டுவார். எங்கள் அப்பா வந்துட்டு இது மாதிரி தான் உயிர் எழுதி வச்சிருக்காங்க, ஆனால் சித்தப்பாக்கும் ஒரு பையனுக்கும் கொஞ்சம் சொத்து எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் நீ சொல்கிறதுக்கு யார், இதெல்லாம் வந்து உண்மையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா வந்து இருக்காங்களா, அவரும் பையனும் கிழிச்சு போட்டுருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் கிளிப்பீங்கன்னு தெரிஞ்சு தான் நிறைய காப்பீஸ் இருக்குது, எல்லாரும் படிங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேரும் வெளியே போக சொல்லுவார். போக மாட்டேன்னு அவங்க 2 பேரும் சொல்லுவாங்க. உடனே இப்போ ஹீரோ என்ன செய்வார்னா, மீன் பாய்னு இருப்பார் ஒருத்தர், அவர் வர சொல்லுவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டும் வெயிட்டுமா இருப்பார். வந்தவொடனே அவர் என்ன பண்ணுவார்னா, அப்படியே அழகா அப்படியே கழுத்து பக்கமாக அப்படியே தூக்கி கொண்டு போய் வெளியே போட்டு வரது தான் இவருக்கு வேலையாகவே இருக்கும். இவர் வந்து அவங்க அப்பா கிட்ட வேலை பார்த்தாரு, இப்போ மகன் கிட்ட வேலை பார்க்கறதுக்காக இருக்காரு. ஹீரோ என்ன சொல்றோ அதை மட்டும் தான் செய்வார். வேறு எதுவுமே அவருக்குன்னு சொந்தமாக யோசிக்கிற மாதிரிலாம் எதுவுமே இருந்துக்க மாட்டார். அவர் நல்லா இருக்கும், அவரோட நடிப்பு இந்த படத்தில் ரொம்பவே நல்லா இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ வந்து இவ்வளோ நாள் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கும்போது 25 லட்சம் ரூபா கிட்ட குறையும். அது யார் என்ன பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நாசர் வேலை பார்க்குறது பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த 25 lakhs வந்து அவர் தனியாக எடுத்து வச்சிருப்பாரு. அதை பற்றி கேட்கும்போது இல்லை அப்படின்னு சாதிச்சுட்டே இருப்பாரு. அதாவது நீ அதை உண்மையை ஒத்துக்குங்க, கணக்கில் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லும்போது, நான் அப்படி செய்வேனா, எப்பத்துலேருந்து நான் இங்கே வேலை பார்க்குறேன் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே தான் சொல்லிட்டு இருப்பாரு. நீங்கள் உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா ஏதாவது நான் பார்த்து செய்யறதுக்கு வேலை இருக்கும், இல்லாட்டி அதுவும் இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லுவார். எனக்கு மொத்தம் 4 பொண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. கல்யாணம் ஆச்சுன்னு கேட்கும்போது இல்லை முதல் 2 பொண்ணுக்கு தான் கல்யாணம் இருக்குது, இப்போ நீங்கள் மனசு வச்சா இன்னொரு பொண்ணுக்கும் ஆயிடும் அப்படி இப்படின்னு பேசிட்டே வருவார். நீ உண்மையை ஒத்துக்கிட்டா தான் நல்லது பண்ண முடியும்னு சொல்லி, நீ அது வரைக்கும் இந்த ஆஃபீஸ் பக்கமே நீ வரக்கூடாது, இங்கேருந்து நீ வெளியே போ அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவர் போவே மாட்டார். இவர் சுற்றி வந்துகிட்டே இருப்பார். இவர் எரிஞ்சு விடுவார், கடுப்படிச்சிட்டே இருப்பார். ஆனால் அது பெருசாகவே எடுத்துக்க மாட்டார். எப்படியாவது இந்த லாக்கர் நம்பர்லாம் தெரிஞ்சுட்டு கொஞ்சம் பணத்தை அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பார். இவர் பொறுத்த வரைக்கும் நல்ல கேரக்டர் அப்படின்னா கிடையாது. ஏன்னா அந்த நம்பர் வைக்கிறார் பார்த்தீங்களா, அந்த பெட்டி வைக்கும்போது கூட அந்த நம்பரை பார்க்கணும்னு நினைப்பாரு. அதோட வந்துட்டு இப்போ ஹீரோ பார்க்க விட மாட்டார். அதோட ஹீரோ என்ன சொல்வார்னா, விசுவாசம்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்பாரு. ஏன்னா ஒரு விசுவாசமா இருக்கேன்னு சொல்வார். மீன் போய் ஜன்னல் வழியாக குதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நேராக போய் அவர் பாட்டு குதிச்சிருவார். எதுவுமே யோசிக்க மாட்டார். இதுதான் விசுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வார். அதுக்காக என்ன குதிக்க சொல்றீங்க, ஒரு வருஷம் எனக்கு நீங்கள் டைம் கொடுத்தாலும் என்னால் குதிக்க முடியாதுன்னு. சரி வேற ஏதாவது செய்யணுமா பாஸ்ன்னு கேட்பார் மீன்பாய். நீ இல்லை மேலே வாண்டவன பார்த்தீங்கன்னா ஜன்னல் வழியாவே வந்துருவார். இவரை தூக்கி வெளியே போடணும்னு இவரை தூக்கி வெளியே போடுறதுக்காக இப்போ அவர் போயிட்டு இருப்பாரு. அது மாதிரி ஹீரோ என்ன சொல்றாரோ அது மட்டுமே செய்யக்கூடிய ஒரு ஆளா இருப்பாரு. அதோட இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இன்னொரு கமலஹாசனை காட்டுவாங்க. இவர் பேர் மைக்கேல். அதாவது இப்போ எடுத்த உடனே ஸ்டார்டிங்ல வந்தாருல, அவர் பேர் மதன், அந்த கமலஹாசன் பேர் மதன், இவர் பேர் பார்த்தீங்கன்னா மைக்கேலா இருப்பாரு. இவங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க இங்க வந்து ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க. உடனே இவர் வளர்த்திட்டு இருக்க ஒரு அப்பாவா இருக்காருல, அவர் வந்து என்ன சொல்வார் அப்படின்னா, போலீஸ் வந்துருச்சு மைக்கேல் இந்திரி எழுப்பி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்களுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு ஓடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி வேலைகளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க இருக்கிறதெல்லாம் இங்கிருந்து எடுத்துக்கிட்டு அவங்க உள்ள நுழையும் போது பார்த்தீங்கன்னா நெருப்பு பத்தி விட்டு போட்டு அவங்க போலீஸ்காரங்க உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெருப்பாக இருக்கும், எதுவுமே எங்கேயுமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணி விட்டுட்டு இவரோட கெட்டப், இந்த மைக்கேலோட கெட்டப் வந்து இந்த மாதிரி தான் கெட்டப்பாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காத அளவுக்கு 2 பேருமே ஜன்னல் பக்கமாக ஏறி குதிச்சு அந்த பக்கம் ஓடிடுவாங்க. அதோட போலீஸ்காரங்க உங்களுக்கு துரத்திட்டே போவாங்க. இப்போ போலீஸ் துரத்து இவங்க எப்படி எங்க வேகமாக போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க ஆல்ரெடி பணம் கொடுத்து ஒரு ஆள்கிட்ட சொல்லி வச்சிருக்காங்க பாஸ்போர்ட் அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளிநாட்டுக்கு எப்படியாவது போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. போகிற வழியில்
அவரும் வந்து நிற்பாரு. அவர் அப்படியே ஜன்னல்லேயே காரில் போகிற வழியே பேசிட்டு எங்களோட பாஸ்போர்ட்லாம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாம் ரெடியாக இருக்குது அப்படின்னா அவர் உடம்பு வரைக்கும் தான் உள்ள வந்திருக்கும். அதுக்குள்ள போலீஸ் ஒருத்தராங்கன்னு சொன்னோட பார்த்தீங்கன்னா அப்படியே மாட்டிப்பாரு. கொஞ்சம் நேரத்துக்கு போலீஸ்காரங்க தத்திட்டே இருப்பாங்க. அதோட ஒரு கட்டத்தில் வந்து ஒன்றும் செய்ய முடியாது, இவங்க தப்பிச்சிருவாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு கமலஹாசன் வருவார். அவர் பார்த்தீங்கன்னா ராஜு அவர் பேர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் என்ஜின் ஓட்டுறவராக தான் இருப்பார். இப்போ ஒரு இடத்துல வந்துட்டு ஃபயர் இதாகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ குஷ்பு இருக்காங்கல்ல, அவங்க தான் அவருக்கு ஜோடியாக இருப்பாங்க. அவங்க வந்து நல்ல பெயிண்டிங் பண்ணுறவங்களா இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக அவங்க வரைஞ்ச பெயிண்டிங்லாம் வச்சு ஒரு ஃபங்க்ஷன், அதாவது எல்லாரையும் கூப்பிட்டு இன்வைட் பண்ணி ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருப்பாங்க. நெருப்பு பற்ற வைக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அதுவாட்டுக்கும் இன்னொரு பக்கம் அதுவா தன்னால் பற்றிக்கிட்டு பிரச்சனையாக போயிடும். உடனே இவங்க வரைஞ்ச டிராயிங் எல்லாம் வீணா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுவாங்க. ஃபயர் என்ஜின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குஷ்பு அந்த இடத்துல காப்பாற்ற வருவார். பார்த்தா இது இன்னொரு கமலஹாசன், இவரோட கெட்டப் இப்படி தான் இருக்கும். இங்கே வந்துட்டு இவர் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாருன்னா பார்த்தீங்கன்னா குஷ்பு வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பாங்க. என்னோட பெயிண்டிங்லாம் வீணா போயிடும், நான் கஷ்டப்பட்டு வரைஞ்சது அப்படின்னு உயிர் போனால் திரும்ப வராதுமா, நீ வாமா, நான் அதெல்லாம் அப்புறம் காப்பாற்றி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா அவங்கள ஒரு சொல்ல கேட்க மாட்டாங்கன்னு கணத்தில் ஒரு அறையை போட்டு அதுக்கப்புறம் அவங்களை கீழே கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நெருப்பில் தண்ணி அடிக்காம இவங்க மேலே போய் தண்ணி அடிச்சிட்டு நெருப்பு இருக்கிற இடத்துல தண்ணி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவங்களை கூட்டிட்டு கீழே இறக்கிட்டு விட்டுட்டு திரும்ப இவங்க ஆசைப்படுறாங்களே அப்படின்றத திரும்பவும் அந்த நெருப்புக்குள்ளே போயிட்டு அவ்வளோ நெருப்புலையும் வந்துட்டு அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையுமே காப்பாற்றி கொண்டு வந்து கொடுத்துருவாரு. இதில் வந்துட்டு குஷ்புக்கு வந்து அவரை உடனே பிடிச்சி போயிடும். உடனே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு அடுத்த வாரம் வந்து என்னோட இன்னொரு எக்ஸிபிஷன் வந்து அந்த பெயிண்டிங் எக்ஸிபிஷன் வைக்கிறேன், அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படி இப்படின்னு பேசிட்டு அவருக்கு வந்து அதாவது கார்டு இருக்கும்ல, கார்டு மீன் விசிட்டிங் கார்டு, அந்த கார்டு வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணும். அதோட அரிசி இருக்குது பார்த்தீங்களா, அரிசியில் ட்ராயிங் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து இவர்கிட்ட கொடுப்பாங்க. இதில் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது பூத கண்ணாடி வச்சு பார்த்தா அதில் வந்து அரிசியில் வந்து தாஜ்மஹால் வரைஞ்சி வச்சிருப்பாங்க. ஓ நல்லா இருக்குது, இந்த பூத கண்ணாடி எனக்கு தானே அப்படின்னு கேட்பாரு. அவர் கேட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க கூட வந்து எல்லாருமே வந்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. சீக்கிரமாக வண்டி கிளம்ப போகுது அப்படின்னு ஒன்று இவர் வேக வேகமாக வாங்கி வச்சுக்கிட்டே வந்துருவார். வர வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ பாட்டு தான். இப்போ இவங்களுக்கு ஃபஸ்ட்டு பாட்டு வந்து இவங்களுக்கு இருக்கும். அந்த பாட்டு வந்துட்டு ரம்பம்பம் ஆரம்பம் அந்த பாட்டு இருக்கலாம், அந்த பாட்டு வந்துட்டு இருக்கும். அந்த பாட்டு ஒரு வழியாக அப்படியே இதில் போகும்போதே ஆரம்பிச்சு அப்படியே வந்துடும். அப்படியே ரெண்டு பேருக்குள்ள இங்கே லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமாக்கிக்கலாம். ஒரு பாட்டு முடிச்ச கையோடய பார்த்தீங்கன்னா ராஜு கிட்ட வந்து கடங்காரங்க வந்து எனக்கு 20,000 தர வேண்டியது இருக்குது, அது கூட சொல்லிட்டு நின்றுட்டு இருப்பாரு. இப்போ என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டே இருப்பாங்க. அப்படியே பேச்சு வழக்கிலே பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க கிட்ட ஏதோ ஒரு மீன் வந்து தவறுதல வந்து மாட்டிக்கும். அந்த மீனை வந்து மேலே இருந்து ஒரு தூக்கி போடுவாங்க. இவர் பால்கனியில் நின்று பேசிட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கமலஹாசன் போயிட்டு இருப்பாரு. அவர் பேர் தான் வந்துட்டு காமேஸ்வரன். இவர் பேர் காமேஸ்வரன், சமையல்காரராக இருப்பாரு. இவர் பாக்கெட்டில் வந்து மீன் விழுந்ததே தெரியாது. அவர் இவருக்கு இப்போ கடை கொடுத்தவருக்கு குழப்பமா இருக்கும். கீழே ஒருத்தர் நின்றுட்டு இருக்கா, இங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி. இப்போ இவர் வருவார். இவர் இந்த மாதிரி நின்று சொரிஞ்சிட்டு இருப்பார். அவருக்கு இதே வேலை தான், அந்த படம் ஃபுல்லாக இதே மாதிரி தான் அவர் பண்ணிட்டு இருப்பார். அதோட இப்போ கமலஹாசன் வந்துட்டு இந்த மாதிரி ஜாமான் வாங்கிட்டு எடுத்துட்டு போட அப்படின்னு சொல்லணும். பார்த்தீங்கன்னா அப்பா வந்து கணக்கு கேட்டுகிட்டே இருப்பார். சாம்பார் வைக்கிறதுக்கு கணக்கு அது வந்து இதுன்னு கை வேலையாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவார். அந்த பில்லை கூட என்னால் யாரும் ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பில் எடுத்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மீன் பாக்கெட் வந்து வந்துடும். பயந்து போய் தூக்கி போட்டு அது சாம்பார் சட்டி, பெரிய சட்டி சாம்பார் ஆக்கிட்டு இருக்காங்க கல்யாண பந்தி. அந்த பந்தியில் பார்த்தீங்கன்னா சாம்பாருக்குள்ள போய் மீன் விழுந்துடும். அது எப்படியாவது எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் அள்ளிட்டு கொண்டு வந்து எல்லாருக்கும் ஊற்ற ஆரம்பிச்சிருவார். பேஸ் ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி எல்லாரும் மீன் சாம்பார் வந்து எல்லாரும் ஆனால் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டு இருக்காங்க அவங்க பாட்டுக்கும். அதோட பார்த்தீங்கன்னா இவர் கழட்டி வச்ச கண்ணாடியை வந்து திடீர்னு காணா போயிடும். என்னடா இங்கே தான் கண்ணாடி வச்ச காணுமே. அதோட இந்த பாட்டி இருக்கு பாருங்க, ஒவ்வொரு பொருளையும் எடுத்துட்டு போயிடும். இவர் வெத்தலை பட்டி போட்டு வச்சிருப்பாரு. அந்த வெத்தலை பெட்டி எங்கே தான் வச்சிருப்பாரு, அதுக்குள்ள அந்த பாட்டி எடுத்துட்டு போயிடும். நீ என்ன இப்படி பண்ணுற, நீ இஞ்சி நீ சுக்கு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் அப்பாவும் மகனும் இந்த மாதிரி பேசி சண்டை போட்டுருப்பாங்க. சண்டை போட்டு பெட்டி அந்த வெத்தலை பெட்டி தேடும் போது நீ தான் எடுத்தியான்னு சொல்லிட்டு மகன் திரும்ப வருவார். எதுக்கானாலும் நான் தான் எடுத்து நினைப்பீங்களா அப்படி இப்படின்னு இருப்பாரு. ஒரு தடவை அப்பா தவறி விழுவார், ஒரு தடவை அம்மா அதாவது மகன் அதே இடத்துல தவறி விழுந்துப்பார். ரெண்டு பேரும் சின்ன பிள்ளை தரமா சண்டை போட்டு இருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பெட்டியை திரும்ப வைக்கிறதுக்காக அந்த பாட்டியோட பேத்தியா ஊர்வசி இருப்பாங்க. அவங்க வரும்போது கமலஹாசன் ஹீரோ இங்கே நின்று இருக்கிறத பார்த்தோன்னா அப்படியே பேச்சு கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு போயிடலாம்னு நினைப்பாங்க. வாசலில் கோலம் போட்டது நான் தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஓ அப்படியா, நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். அதே மாதிரி இவர் இங்கே குக்கு அவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசி சிரிச்சிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நிமிஷம் அசந்த நேரத்தில் அந்த பெட்டி வெத்தலை பெட்டி அங்கே வச்சுட்டு அவங்க பாட்டு டக்குன்னு போயிடுவாங்க. இவர் அவங்க போன உடனே அதை குடிச்சு பார்க்கும்போது இங்கே பெட்டி இருக்குது, காணும்னு சொல்லி பெட்டி இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெத்தலை பெட்டியை காட்டுறதுக்காக கூட்டு வருவார். அதுக்குள்ள பெட்டி இங்கே இருக்காது, அதான் நானும் சொல்றேன் காணுமே அப்படின்ட்டு. இப்போ இந்த வேலையை முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா அவர் இவங்களை பார்த்துருவாரு. இதை திருடுறியா நீ வந்து திருப்புற சுந்தரி இல்லை திருட்டு சுந்தரி அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இல்லை நான் சொல்றதை கேளுங்க அப்படின்ற மாதிரி அவங்க எவ்வளோ சொல்லுவாங்க. கேட்க மாட்டாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி திருடுவார். கையெல்லாம் பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா கேட்க மாட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா திருடுறா பார்த்தீங்களா, அதான் என் பாட்டி இது மாதிரி எல்லாத்தையும் திருடுவோம், நான் எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த இடத்துல வச்சிருவேன், அதான் வேலை பழி எல்லாம் என் மேலே விழுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவங்க கவலைப்படுவாங்க. இதை தெரிஞ்ச அந்த பாட்டி என்ன செய்யணும், திருடுற பொருள் அங்கேயே கீழே போட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டான் அப்படின்ற மாதிரி இப்போ பிளேட்டையே மாற்றி விட்டுருவாது. அதோட அந்த கையை பிடிச்சி இழுத்தியா இல்லையாடா, நான் முடிச்சா நான் எதுக்காக பிடிச்சா அப்படின்னு பாட அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து கூட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அவங்க அப்பா கிட்டே பஞ்சாயத்து வரும். அவங்க அப்பா வந்து நம்ப மாட்டார், அப்படிலாம் கையை பிடிச்சி இழுக்கலாம் மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். நீங்களே கேளுங்க கையை பிடிச்சி கேட்கும்போது உங்களோட வெத்தலை படிக்காரும் நீ சொன்னீங்களா அந்த பொட்டியெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, கையை பிடிச்சி தரேன் ஆமான்னு பாருங்க, டக்குன்னு ஓங்கி அரைஞ்சிருவாரு. அப்படியே ஒரு கலகலப்பு, அதாவது சலசலப்பாயிடும். இதோட இங்கே பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஷூ கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இவர் இருக்காருல்ல நாகேஷ், அவர் வந்து ஷூ கொண்டு கொடுப்பாரு. நான் உண்மையை சொன்ன ஒத்துக்கிறேன்னு சொன்னீங்க, அந்த மாதிரி செய்யவே இல்லை அப்படின்னு. எனக்கு தெரியும் கணக்கு இடிக்குது, நீ தான் பண்ணிருப்பது எனக்கு நல்லாவே தெரியுது, அது 25 லட்சம் பணத்தை கொண்டு கொடுத்துட்டு வேலையை பாருன்னு சொல்வார். இவருக்கு ஒரு கால் வரும் பார்த்தீங்கன்னா, இவர் எடுத்து பேசிட்டு இருப்பார். அப்போ தான் இந்த காலில் இவர்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் மதன் தானே பேசுறீங்க, உங்க அப்பா வந்து இயற்கையாக வந்து சாகலை, அவர் வந்து யாரோ சாகடிச்சிட்டாங்க, மலை உச்சிலேருந்து தள்ளி விட்டாங்க அப்படின்னு. இவர் இன்னொரு ஃபோன் எடுத்து காதில் வச்சுட்டு அங்கே ஒரு லேடி தான் பேசிட்டு இருப்பாங்க, என்ன பேசுறாங்க அப்படின்றத ஃபுல்லாகவே எல்லாத்தையும் கேட்டு முடிச்சிருவாரு. அது கேட்டு முடிச்சது கூட அவர் இன்னொருத்தங்க, அதாவது ஹீரோட சித்தப்பா இருக்கார்ல, அவங்கள்ட்ட போய் சொல்றதுக்காக தான் அவர் இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாரு. இப்போ இவர் என்ன சொல்வாருன்னா, எங்க அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, இறந்துட்டது வந்து உண்மைதான், ஆனால் எப்படி இறந்தாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அப்போ நான் சொல்ற மாதிரி அவருக்கு இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு இது என்ன ஏதுன்னு விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ இவருக்கு தோட ஆரம்பிச்சிடும். அதோட இங்கே பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து இவங்கள்ட்ட இந்த விஷயத்தை சொல்லி காசு பார்க்கலாம்னு சொல்லி நினைப்பாரு. ஆனால்
ஆனா அவங்க அத பெருசாவே கண்டுக்க மாட்டாங்க. இதுல நம்ம ஆர்வம் காட்டணும் அப்படின்னா நம்ம மேல பழி வந்துரும். அதனால ஆர்வம் காட்டக்கூடாது அப்படின்ற மாரி இவங்களும் அவர் நான் ஒண்ணும் யார் கட்சியும் மாறல. எங்க எது சொன்னா பணம் கிடைக்குமான்னு நினைச்சு தான் இதெல்லாம் பண்றேன்ற மாரி இவர் சொல்லிட்டு இருப்பாரு. கிளம்பியா வேலைய பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவாங்க. அதனால இங்கேயும் அவருக்கு யூஸ் இருக்காது. அதனால வந்த வேலைய அப்படியே கிளம்பிடுவாரு. இப்போ இவங்க சென்னையில இவங்க எல்லாம் பெங்களூர்ல தான இருக்காங்க. சென்னையில தான் வந்துட்டு அந்த ஃபோன் கால் சென்னையில வந்ததுனால உடனே சென்னைக்கு போய் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கமலஹாசன் வந்து நான் 2 நாள் சென்னைக்கு போறேன். 2 நாள் கழிச்சு தான் பெங்களூர் வருவேன்னு சொல்லிட்டு கிளம்புவாரு. அங்கேயும் வந்து இவங்கள ஆள் வச்சு இப்ப இது பண்ணுவாங்க. அதாவது நான் வந்ததே தெரியக்கூடாதுன்றதுக்காக ரகசியமா வந்திருப்பாரு. அங்க பார்த்தீங்கன்னா நேம் போர்டு வச்சு நின்னுட்டு இருப்பாங்க. அதனால அதெல்லாம் முடிச்ச பின்னாடி இவங்க 2 பேர் இருக்காங்களே, இவங்க 2 பேரும் அவர் பின்னாடி பின் தொடர்ந்துட்டே வருவாங்க. இவர் எங்க வந்திருக்கான்னு பார்க்கணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மீம்பாய் பின்னாடி வரத பார்த்தோம் கொஞ்சம் பயந்து மிரண்டு தான் நின்னுட்டு இருப்பாங்க. அதோட இங்க பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சமையல் கமலஹாசன் இருக்கார் பார்த்தீங்களா, கமிஷன் அவர் கிராஸ் ஆகும்போது, "என்னய்யா அதுக்குள்ள பேண்ட் ஷர்ட்ட மாத்திட்டு வேற இதுல போறானோனே," "ஆமா, ஆமா அவன் பணக்காரன் பார்த்தீங்களா, அதான் நிமிஷம் நிமிஷம் ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, இவர் ஜாமான் வாங்குறதுக்காக ஒரு ஆளோட வேலை பார்க்குறாருல, அவரோட அவர் போயிட்டு இருப்பாரு. இவங்க நேரா இப்ப மளிகை கடைக்கு தான் போவாங்க. அடுத்த சமையலுக்காக வந்துட்டு ஜாமான்லாம் சொல்லி வச்சிருப்பாங்கல்ல, அத வாங்குறதுக்காக அவர் போயிட்டு இருப்பாரு. அவன ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமலஹாசன் விட்டு இந்த கமலஹாசன ஃபாலோ பண்ணிட்டு வந்துருவாங்க. நேரா மளிகை கடைக்கு தான் வந்துருவாருங்க. அதோட இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அத பில் எல்லாம் பார்த்துக்கோன்னு சொல்லும்போது, எப்பவும் வாங்குற பில் தானே அப்படின்னுவாரு. அதெல்லாம் ஒரு தடவ பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, காஃபி பவுடர் 4 கிலோ எழுதிருப்பாங்க. மஞ்சத்தூள் வேற 4 கிலோவா. அந்த மாரி எல்லாம் 4, 4 கிலோவா தான் இருக்கும். என்னது இது எல்லாம் 4, 4 கிலோவா இருக்கு அப்படின்ற மாரி யோசிக்கும்போது, ஆமா அந்த பாட்டி வந்தா எல்லாம் அவங்க வீட்டுக்கு சேர்த்து வாங்கிட்டு போயிட்டா. ஒரு அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள்ல 4 கிலோ வாங்கி என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. அதோட சரின்னு சொல்லிட்டு ஏதோ பாட்டி வந்தாளா, ஆமா கைய பிடிச்சிருது. அந்த அளவுக்குலாம் நான் ஒண்ணும் செய்யல அப்படி இப்படின்ற மாரி இவர் சொல்லுவாரு. அதோட இப்ப நான் எங்க நேர்ல போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, ஜாமான்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. காசு மட்டும் குடுக்கணும்னு நான் போய் என்னன்னு கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறதுக்காக தான் வருவாரு. இவர் வரதோட பார்த்தீங்கன்னா, ஊர்வசி இருக்காங்களா வேக வேகமா வந்துட்டு வாங்க வாங்க என்னமோ வீட்டுக்காரர் வர மாரி அவங்க அவ்வளோ வெல்கம் பண்ணிட்டு ஜாமான்லாம் எடுத்துட்டு உள்ள போவாங்க. உள்ள வாங்க உள்ள வாங்க. புதுசா காஃபி பொடி வாங்கியிருக்கோம். காஃபி போட்டு தரவான்னு கேட்பாங்க. இந்த ஒரு லிஸ்ட்ல இருக்கே 4 கிலோ காஃபி பொடி இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஆமா ஆமா அப்படின்னு சொல்லி ரொம்ப சிரிச்சுப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, பாட்டி தான் சொன்னா, நாள பின்ன கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க தான் எல்லாமே வாங்கி தர போறீங்க. அதோட கல்யாணத்துக்கு அப்புறம் வாங்கி குடுத்தா என்ன, இப்ப வாங்கி குடுத்தா என்ன இல்ல ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னா. யார் கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கா? இல்ல உனக்கு அப்ப அப்படின்னும்போது நமக்குன்னு அதெல்லாம் கிடையாது அப்படின்னு அப்ப எல்லாம் பொய்யா பாட்டி சொல்றதெல்லாம் பொய்யா எனக்குன்னு யார் இருக்கா? அப்பா அம்மா இருந்தா இப்படிலாம் நடக்குமா? இந்த பாட்டி இருக்கா? இருக்கிறது ஒண்ணுதான் இல்லாதது ஒண்ணுதான். இதுக்கப்புறம் இருந்து நான் என்ன பிரயோஜனம் நான் போய் சேர்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஷத்த எடுத்து நான் குடிக்க போறேன்னா, விஷம் வேண்டாம் விஷம் கசக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு வேற பின்னாடியே வந்துட்டு இருப்பாரு. அதோட எல்லாரும் என்ன எப்படி கூப்பிடுறாங்க தெரியுமா? இவ்வளவு நாள் அப்படி காமேஸ்வரம் கூப்பிட்டாங்க. இப்ப திருப்பூர் சுந்தரியை வந்து திருப்பூர்னு வேற சுருக்கி வேற கூப்பிடுறாங்க. நேத்து பாரு எனக்கு கால்ல அடிபட்டுருச்சு, கையில அடிபட்டுருச்சு ஒரு காட்டுவாரு. 2 பேரும் இந்த மாரி ரொம்ப சுவாரஸ்யமா பேசிட்டே இருக்கும்போது, என்னது இது கட்டின்னு இருக்கோம் அப்படின்ற மாரி பேசிப்பாங்க. அதோட 2 பேரும் அப்படியே விலகி நிக்கிறதும், அப்படியே ரொமான்ஸ் ஓடுறதும், அப்படியே அங்க ஒரு பாட்டு வந்துரும். சுந்தரி நீயும் சுந்தரி நானும்ன்ற பாட்டு இருக்குல்லையா, அந்த பாட்டு வந்துரும். அந்த பாட்டு முடியிறப்ப பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இந்த பாட்டி இருக்காங்கல்ல, எல்லாரும் பாட்டி ஹீரோவோட அப்பா இருக்கார்ல, எல்லாரும் வந்து வாசல்ல நின்னுட்டு இருப்பாங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அதோட அவர் அந்த பக்கம் பாட்டிய வாடா மருமகனே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இழுத்துட்டு போயிடுவாங்க. இவங்க அப்பா நின்னுட்டே இருக்கும்போது ஊர்வசி போய் கால்ல விழுந்துருவாங்க. நல்லா இருமா அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இவங்களுக்கு இப்ப இவங்க வேலை இங்கே முடிஞ்சிரும். இப்ப அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப மதன் வந்து சென்னைக்கு வந்தார்ல, சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா, அவர் இருக்கும்போது திரும்ப அவருக்கு கால் வரும். அவர் தங்கியிருக்கிற இடத்துக்கு வந்துட்டு, உங்க அப்பாவ வந்து இப்படி கொன்னுட்டாங்க அப்படி இப்படின்ற மாரி சொல்லவும், என்ன அட்ரஸ்ன்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் நோட் பண்றதுக்கு பென் இருக்காது. இவங்க 2 பேரும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. இவங்கள்ட்ட பென் இல்ல, இவங்கள்ட்ட யார் பென் இருக்குன்னு கேட்டா, பென் இல்லன்னு 2ம் அந்த மாரி அந்த பக்கமா ஓடி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அட்ரஸ் குடுக்குற அட்ரஸ வந்து நோட் பண்ணிட்டு, அங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி கேட்பாங்க. இவங்க ஒண்ணு மனோரமா இருப்பாங்க, ஜக்கூபாய் அங்க இருப்பாங்க. அதோட பார்த்துட்டு ஃபோன் வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாண்டோனே, பிறவி குருடு, பிறவி ஊனம், பிறவி நொண்டி அப்படின்ற மாரி இஷ்டத்துக்கு இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க தான் ஜக்கூபாய். இவங்க 2 பேரும் இப்படி சொல்றத கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா, இப்ப மீம்பாய் இருக்கார்ல, அவரே வந்து கலங்கி நின்றுவாரு. இந்த மாரி ஒரு கஷ்டமா இந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு அவங்க 2 பேருமே பயங்கரமா சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதெல்லாம் வந்துட்டு இவங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு தான் நம்மளும் ஃபர்ஸ்ட் நெனைப்போம். பார்த்தா 2ம் டிராமா போட்டுட்டு இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா, இவர் ரொம்ப கவலைப்பட்டுட்டு அந்த பொண்ணுக்காக கவலைப்பட்டுட்டு, சரி ஓகே நான் இங்கேருந்து வந்துறேன். இது இப்படி தான் பண்ணு எப்ப பார்த்தாலும் ஃபோன் பண்ணி இப்படி தான் எல்லாத்தையும் இது பண்ணுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, மீம்பாய் பார்த்தீங்கன்னா, வாழைப்பழம் சாப்பிட்டுட்டே கார்ட்டூன் பார்ப்பாரு. உடனே ஹீரோ வந்து சொல்வாரு, எப்ப பார்த்தாலும் கார்ட்டூனே பார்க்குறியே நாலேஜ் வளர்த்துக்கலாம்லன்னோட, அப்ப தூர்தர்ஷன் பார்க்கவாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கோம். அதோட இவர் வந்து இப்ப இவர் என்ன செய்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, சரி சவுண்ட கம்மியா வச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோ வந்து நாகேஷ் இருக்கார்ல அவருக்கு கால் பண்ணி நாளைக்கு நான் வரேன்னு சொல்லி சொல்லுவாரு. 2 நாள் கழிச்சு தானே வரேன்னு சொன்னீங்க. நாகேஷ் கேட்பாரு. இல்ல நான் நாளைக்கே வரேன்னு சொல்லி பேசிட்டே இருப்பாரு. அதுக்குள்ள மீம்பாய் சேனல மாத்திருவாரா. சேனல்ல மாத்துறீங்கன்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, மனோரமாவும் ஜக்குபாய் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் நாடகம் நடிக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்க 2 பேரும் நல்லா டான்ஸ் ஆடி நல்லா தான் நடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப நம்மளுக்கு கால் பண்ணி பேசுறது ஃபுல்லா அவங்க டிராமா தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாரு. இப்ப என்ன பண்ணுவாருன்னா, டைரக்ட்டா அந்த நாடகம் நடந்துட்டு இருக்குல்ல, அங்கேயே இப்ப ஹீரோ போயிடுவாரு. அங்க போனோனே அவங்க 2 பேரும் சீரியஸா நாடகம் நடிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோவ பார்த்தோனே அவங்க 2 பேருக்கும் ஒண்ணும் ஓடாது. அங்கருந்து எப்படியா தப்பிக்கணும்னு நினைப்பாங்க. ஹீரோ கிட்ட நல்லா வசமா மாட்டிப்பாங்க. அதோட அவங்க 2 பேரையும் புடிச்சு விசாரிக்கும்போது பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு கால் வந்து எங்கள பண்ண சொன்னாங்க, கால் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, கால் பண்ண சொன்னாங்களா? யார் பண்ண சொன்னது தெரியாது. ஒரு தடவ தான் பண்ண ஒரு தடவ தான் எனக்கு 2 தடவ கால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. அதாவது ஹீரோவுக்கு கால் பண்ணது உண்மையிலேயே கால் பண்ணது ஹீரோட அம்மா சுசீலாவா தான் இருப்பாங்க. அடுத்த கால் வந்ததுல அதுதான் வந்து பணம் குடுத்து பண்ண சொல்லுவாங்க. அதாவது அவங்கள இவர குழப்பி விடுறதுக்காக இவங்க 2 பேரும் டிராமா ஆர்டிஸ்ட் தானே. அதனால இவங்கள வச்சு டிராமா பண்ணலான்ற மாரி பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு அந்த விஷயம்லாம் தெரியாது. செய்ய சொன்னாங்க, பணம் குடுத்தாங்க அப்படின்ற மாரி இவங்களும் கால் பண்ணி பேசி ஒரு டிராமா போட்டுருப்பாங்க. இவரும் கன்ஃப்யூஸ் ஆயி இப்ப ஊருக்கு கிளம்பலான்ற அளவுக்கு முடிவுக்கு வந்துட்டார்ல. அதோட இவங்க 2 பேரும் இருக்கிற டிராமா இடத்துக்கே வந்து நின்னோன பார்த்தீங்கன்னா 2 பேரும் மாட்டிப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்கள விசாரிச்சுட்டே இருப்பாரு. விசாரிக்கும்போதே பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு தடவ தான் கால் பண்ணியிருக்கீங்க. காலையில ஒரு தடவ எனக்கு கால் வந்துச்சு. அப்ப அதுதான் உண்மையான காலா இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த இடத்துக்கு நம்ம போகல அப்படின்னா வந்துட்டு என்ன ஆகும் ஏதாவது இத மாத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ வந்து வேக வேகமா இவங்க 2 பேரையும் கார்ல ஏத்திட்டு கிளம்புவாரு. அங்க போன உடனே தான் வந்துட்டு ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க தான் வந்து இவங்களோட ஒரிஜினல் அம்மாவா இருப்பாங்க. அப்ப கூட இவருக்கு சரியா தெரியாது. அப்பதான் அவங்க வந்து சொல்லுவாங்க, "நான் தான் உங்களுக்கு கால் பண்ணது. அவர் அவங்க அப்பாவ வந்து தள்ளி விட்டது வந்து அவங்க கூட பிறந்தவங்க" அப்படின்னு ஆரம்பிக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அங்க ஒருத்தவங்க கூட்டம், அதாவது வில்லனுங்க கூட்டம் வந்துருவாங்க. வந்துட்டு உடனே துரத்த ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப இங்கேயும் அங்கேயும் ஓட ஆரம்பிச்சுருவாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, இவங்கள காப்பாத்திருவாரு. ஹீரோ வந்து காப்பாத்திருவாரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கவங்க இவங்கள வந்து புடிச்சிட்டு போயிடுவாங்க. அதனால அவங்களும் அவங்க கிட்ட தப்பிச்சு போயிடுவாங்க. இப்ப ஹீரோ கிட்ட மாட்டிட்டு இருக்கிறது வந்து ஜக்குபாயும் அவங்களோட அம்மாவும் மட்டும் மாட்டிப்பாங்க. சரி இவங்க 2 பேரும் தனியா விட்டா இவங்கள தான கால் பண்ண சொல்லியிருக்காரு. நம்மளும் மாட்ட வேண்டியது வரும்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அவரோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு பார்த்தீங்களா சென்னையில, அங்க வந்துட்டு தங்க வச்சுருவாரு.
வருவார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இடையில இங்கே வந்து கொஞ்ச நேரம் ஒளிஞ்சு நின்றுட்டு இருப்பாங்க கெஸ்ட் ஹவுஸ் போகிறதுக்கு முன்னாடி. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த வில்லனுங்களா இருக்காங்களா அவங்கலாம் வந்துருவாங்க. இங்கே ராஜு இருக்காரு பார்த்தீங்களா, அதாவது ஃபயர் இன்ஜினில் வேலை பார்க்குறாருல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு ஃப்ரீயாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருவார். அதுக்குள்ளே நீ மீசையை வளர்த்திட்டீங்கன்னா நாங்கள் நம்பிடுவோமான்னு சொல்லிட்டு அவருக்கு மீசையை ஒரு பக்கமாக பிடிச்சி இழுத்துருவாங்க. இழுத்த உடனே அவர் வலி தாங்க முடியாமல் போட்டு அடி அடி போட்டு எல்லாரையும் அடிப்பார். மதனுக்கு சண்டை போட தெரியாதுன்றனால ராஜு தான் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இப்போ வந்து மதனையும் காப்பாற்றிடுவார். அது இப்போ இவருக்கு தெரியாதுல்ல, என்ன பாத்ரூம் போயிட்டு வரவனை பிடிச்சி மீசையை பிடிச்சி இழுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு அடி அடி அடிச்சிருவாரு. அதுக்கப்புறமா இந்த சண்டை முடிஞ்சிடும். அதோட பார்த்தீங்கன்னா அவர் அங்கிருந்து போயிடுவார். ராஜு போயிடுவார். அவரோட பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மதன் கிட்ட கிடச்சிரும். மதன் இப்போ என்ன செய்வார்னா, இவன் தான் நம்மளை காப்பாற்றிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ் தேடி அவர் வீட்டுக்கே போவார். அவர் வீட்டுக்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே கடன்காரன் நின்று என்னோட 20,000 பணத்தை கொடுன்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி அவர் நினச்சிட்டு மதன் கிட்ட சண்டை போட்டுட்டு போயிடும். மதன் இப்போ ராஜு தேடி அங்கே வந்திருப்பாரு. அவர்கிட்ட சண்டை போட்டு நான் ராஜு இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து டபுள் ஆக்ஷனை பார்த்தோன்னா அவரே கன்ஃபியூஸ் ஆயிடுவார். அப்புறம் தான் என்ன இது எதுக்கு 20,000 அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு 6,000 ரூபா தான் கடன் வாங்கினா, அதுவும் நாடகம் நடிக்கிறதுக்காக. அது நஷ்டமாக போய் அப்படியே அது குட்டி போட்டு 20,000 அது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும் இவருக்கு சிரிப்பாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறத பார்த்தோன்னா இவர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பார். அதோட பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க 2 பேர் பேசிப்பாங்க. இவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கணும் மீன் எனக்கு நாளா தெரியுது பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கண்ணாடியில் தெரியுது கேட்டு இப்போ உடனே இப்போ ஹீரோ வந்து ஒரு பிளான் சொல்வார். அதாவது என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு நீ என்ன மாதிரி பெங்களூர்ல இருக்கணும், நான் உன்ன மாதிரி கொஞ்ச நாளைக்கு இங்கே சென்னையில் இருக்க போறேன், ஏன்னா அங்கே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் அவரோட பர்ஸை கொடுப்பாரு. அதில் பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்க போகுதுன்னு அப்படி ராஜு கேட்கும்போது மதன் என்ன சொல்வாருன்னா, பிரிச்சு பாரு உன் பர்ஸ் அதில் என்ன வச்சு எனக்கு என்ன தெரியும் சொல்லி கேட்கும்போது அதில் நிறைய பணம் இருக்கும். 20,000 கிட்ட இருக்கும். அந்த கடன்லாம் அவருக்கு இருக்குல்ல, அதெல்லாம் அவர் கொடுக்கும்போது நீ என்ன காப்பாற்றுறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவார். அதுக்காக இந்த உதவியா சரி சரி அப்படின்னு சொல்லுவாங்க. நீ கொஞ்ச நாள் என்ன மாதிரி விஷயம் போட்டு நீ அங்கே மீன் பாய்க்கு கூட அந்த விஷயம் தெரியக்கூடாது. அங்கே பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா அவினாசி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அதாவது நாகேஷ். அவர் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட மட்டும் உஷாராயிரு, அவன் 25 லட்சம் எங்கள் அப்பா கிட்ட அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவார். 25 லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சம கோவமா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இவர் மீசை வச்சிருக்காருல்ல, மீசை எடுக்கவே மாட்டேன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுவார். இந்த வேலைக்காக நம்ம கொஞ்சம் செஞ்சு தான் ஆகணும்னு அவரும் ஒத்துப்பாரு. அதோட இப்போ மதன் வந்துட்டு அவரை மாதிரியே வந்துட்டு ராஜுக்கு வந்து கெட்ட போட்டு விட்டுருவாரு. இப்போ டோட்டலாக அவரை மாதிரியே மாற்றி வச்சிருவாரு. இப்போ மீன்பாய் வரும்போது பார்த்தீங்கன்னா மதன் தான் போய் கதவு திறப்பாரு. ராஜு நீங்க தான் இருக்கேன்னு ஒரு தட்டு வரப்பாரு. ஹீரோ போய் அப்படியே விழுந்துருவார். அந்த அளவுக்கு அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாரு. இப்போ இந்த மாதிரி தான் பேசணும். கேட்ச் மை பாயிண்ட் இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. அடிக்கடி இதை சொல்லிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருவாங்க. இவர் ரெடி பண்ணிட்டு அவர் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சார்ல ஜக்குபாயும் அவங்க அம்மா மனோரமாவையும், அவங்கள என்ன நிலவரம்னு சொல்லிட்டு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே வருவார். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கும் இவ்வளோ நாள் காசு இல்லாமல் தான் அவங்கள நாடகம் நடிச்சிருக்காங்க. இவ்வளோ பேர் இடத்துல தங்க வச்சிருக்காங்களே, இந்த வீடு உங்களோட தான் அப்படின்னு கேட்பாங்க. ஆமாண்டவனே இந்த வீட்டில் போய் செட்டில் ஆயிடும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மகளை எப்படியாவது இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும், ஒரு வசதியாக இருக்காரு அப்படியே நம்மளும் இங்கே செட்டில் ஆயிடும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அவங்களுக்கு சமைக்க தெரியாத மகன் நல்லா சமைப்பா அப்படின்னு சொல்லிட்டு மகளை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. நான் எப்பமா சமைப்பேன்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் நீ சமைப்பேன் சும்மா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே பேசிட்டு நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் எப்போ வேணா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நல்லா இது பண்ணிப்பாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மைக்கேல் இருக்கார்ல, அந்த கமலஹாசனோட ஆள் வந்து ஒருத்தர் வந்திருப்பார். யார்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாசர் இருக்கார்ல, அதாவது மதனோட சித்தப்பா பையன் தானே நாசர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மதனையே கொள்றதுக்காக நாசர் வந்து அவரை கூட்டு வந்திருப்பார். மைக்கேலோட ஆளுகளை என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஃபோட்டோவும் பணமும் கொடுத்துட்டா மட்டும் போதும், எங்கள் அண்ணன் எல்லா வேலையும் முடிச்சு ஈஸியாக கொடுத்துருவான், எதுவுமே அடையாளமே இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாரு. இப்போ யாருமே வந்து இவங்க இப்போ அதாவது ராஜுவும் மதன் மட்டும் தான் நேரில் பார்த்துருக்காங்க. வேற யாருமே இன்னும் நேரில் பார்த்துக்கல. எத்தனை பேர் இருக்காங்கன்றது யாருக்கும் இன்னும் தெரியவே தெரியாது. இதே மாதிரி போயிட்டு இருக்கும். சரி இந்த வேலையை நாங்கள் நல்லபடியாக முடிச்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பேசி முடிச்சிருவாங்க. அதுக்கான பணத்தையும் வாங்கிக்குவாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து பேச வந்தாங்கல்ல, உங்கள் அப்பாவை பற்றி விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து திரும்பவும் இங்கே வந்திருப்பாங்க. இவங்க இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு தெரியாதுல, இவங்க 2 பேர் மதன் வந்து இப்போ ராஜுவா இருக்காருன்னு தெரியாது. அவங்களுக்கு மதனை மட்டும் தான் தெரியும். மதன் அவங்களோட பசங்க 4 பிள்ளைங்க அவங்க பெற்றிருக்காங்க. ஆனால் 4 பேர் இன்னும் உயிரோடு இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியல. அதோட இவங்க தான் அந்த 4 பிள்ளைங்களோட அம்மாவும் இவங்களா தான் இருப்பாங்க. இவங்களுக்கு 4 பிள்ளைங்க உயிரோடு இருக்கிறது இன்னும் தெரியாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆள்மாறாட்ட வேலை அவங்க பிளான்காக பண்ணிட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரியல. இவங்க நேரம் யாரை ஃபாலோ பண்ணி போவாங்க, ராஜு இருக்காங்களா அவங்கள ஃபாலோ பண்ணி போவாங்க. அவங்கள போகும்போது பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒன்றுமே புரியாது. ராஜுக்கு இன்னும் இவங்களை பற்றி ஒன்றுமே தெரியாதுல்ல. அதோட இவங்க வந்துட்டு எப்படியாவது நம்ம அவனை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் பெங்களூர் தானே போயிட்டு இருக்கான். பெங்களூர் போகும்போது திடீர்னு இப்போ நாகேஷ் கிட்டே சொல்லிடுவாரு, நான் ஃபர்ஸ்ட் வரலன்னு சொன்னார் பார்த்தீங்களா, நான் வந்துட்டு தான் இருக்கேன் பெங்களூருக்குன்னு சொல்லிடுவாரு. என்ன பார்த்தா ஆளை ரெடி பண்ணிட்டாருல, அவரை பெங்களூர் அனுப்பிட்டு இவர் இங்கே இருக்கிற மாதிரி தானே பிளான் பண்ணிட்டாரு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அதோட இப்போ அந்த கார் அவர் கிளம்புற காரை வந்து பிரேக் வயரை வந்து கழட்டிட்டு இருப்பாரு மைக்கேல்ன்ற கமலஹாசன் வேற. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரதா போட்டுட்டு இருக்காரு, அவர் தான் மதனா இருப்பாரு. இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு இருப்பாரு. இப்போ குஷ்பு வர இங்கே அவங்க அப்பாவோட வந்திருப்பாங்க. இவர் தான் நான் காப்பாத்தினாருன்னு சொன்னால என்னையும் பெயிண்டிங்லாம் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அன்னைக்கு உங்களுக்கு மீசை இருந்தது அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து இப்போ என்னோட பேர் மதன் சொல்லுவாரு. அன்னைக்கு ராஜுன்னு சொன்னீங்கன்னு சொல்லும்போது அப்படி என் ஃபுல் நேம் அதுதான் எல்லாரும் இப்படி தான் கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சமாளிச்சிட்டு இருப்பாரு. ரொம்ப கஷ்டப்படுறவங்க, நான் ரொம்ப ஏழன்னு சொல்றீங்க, 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கி இருக்கீங்கன்னு இல்லைங்க எப்பயாவது போர் அடிச்சா இங்கே வந்து தங்குவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இந்த வயசு வசதியான பசங்களுக்கே போர் அடிச்சா ஒரு இது ஓட்டுவாங்க, நீங்க அந்த ஃபயர் இன்ஜின் ஓட்டுறீங்க போல இருக்குன்ற மாதிரி அவரோட அப்பாவும் அந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஒரு வழியை இங்கே சமாளிச்சுட்டு இப்போ எப்படி போறது லேட் ஆகும்னு கேட்கும்போது கார்ல போலாம் வாங்க, பெங்களூர் தான் நான் கார்ல தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் கூப்பிடுவோம். குஷ்பும் சரின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிடுவாங்க. இப்போ எல்லாரும் கிளம்பிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த மைக்கேலும் இவங்க ஆளுங்க எல்லாரும் சேர்ந்துட்டு கார் வயர் அதாவது பிரேக் வயர் வந்து எடுத்து விட்டாங்களா, அதோட இவங்க எல்லாம் அதை பத்தி பேசிட்டே இருப்பாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் வந்துட்டு அந்த பரதாவை கழட்டி போடும்போது என்னடா இது இன்னொருத்தர் இருக்கான், என்ன மாதிரியே ஒருத்தன் வேற கார்ல ஏறிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ இவர் மைக்கேல் காசு வாங்குறாரு, அவரை மாதிரியே ஒருத்தனை கொள்றதுக்கு தண்டது அவருக்கு தெரியாதுல்ல. என்ன தாடி மீசெல்லாம் வச்சா என்ன மாதிரியே இருப்பான் போல தெரியுது அப்படின்னு இவர் மைக்கேலோட அப்பா வந்து அப்படியே பதறுவாரு. ஏன்னா அவர் சில விஷயங்களை வந்து இவர்கிட்ட மறைச்சு வச்சிருப்பாரு. அச்சோ என்ன மாதிரியே வேற இருக்கானே, பொன்முட்டரோட வார்த்தை வேற இது பண்ணிட்டேனே, இப்போ இவனை உயிரோடு விட்டுருந்தா இப்போ இவன் இடத்துக்கு நம்ம போய் அதை வந்து காசெல்லாம் எடுத்துக்கலாமே அப்படி இப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவர் அதை போட்டு இந்த பரதாவை கழட்டி டப்பால வச்சு அங்கே தூக்கி வீசுவாரு. அங்கே உள்ள இருந்து என்னடா புதுசு புதுசாக முழிச்சு வரானுங்களா ஒரே மாதிரி இருக்கானுங்கன்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரே ஒரு குழப்பமா இருந்துட்டு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கார் ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. ராஜு வந்து மதனா கார் ஓட்டி போயிட்டு இருப்பாரு. பிரேக் போடும்போது பிரேக் ஒயர் வந்து வேலை செய்யாதுன்னு அவங்க தான் தனியாக கழட்டி எடுத்துட்டாங்கல்ல. மீன் பாய் பிரேக் போட சொன்னா அவர் பிரேக் அந்த இதையே பிடிச்சி தனியாக அவர் ஒரு பக்கம் பிடிச்சி இழுத்துருவாரு. உடனே வந்து எல்லாரும் உள்ள இருக்கவங்க ரொம்பவே பயந்துருவாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா காரோட ஜன்னல் பக்கமாக வெளியே போய் அந்த பக்கமாக அதை இதை ஓப்பன் பண்ணி என்னமோ போட்டு நோண்டி எடுத்து ஒரு வழியாக காரை வந்து சரி பண்ணிடுவாரு. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே போயிட்டு அப்படி நேராக போய் ஒரு தண்ணி ஓடுற இடத்துல போய் நின்று அங்கே போய் விழுந்துருவாங்க. இங்கே வந்து கரெக்டாக அந்த லேடி இருக்காங்களா அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு ஒரு மதன் நினச்சி பேசும்போது ஓ மதன் நான் மதன் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அன்னைக்கு உங்களை பார்த்து பேசுகிறேன்
தானே அப்படி இப்படின்னு உங்க கார் பிரேக் வந்து கட் பண்ணிட்டாங்கன்னு அது அப்பவே சொல்லிருக்கலாம்ல, இப்பதான் இப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படி அந்த சீரியஸ் இவருக்கு தெரியாது இப்ப. அதனால இவர் என்ன பண்ணுவாருன்னா அவங்கள்ட்ட சாதாரணமா சொல்லிட்டு நீங்க இந்த அட்ரஸ்க்கு வாங்க, அங்க நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நேர்ல இவங்கள்ட்ட பேச இங்கேயே நான் சொல்லிடுறேன்னு சொல்லுவேன். இல்ல இல்ல நீங்க இந்த அட்ரஸ்க்கு வந்தீங்கன்னா நான் அங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சு அங்க வந்துருவாரு. இங்க பாத்தீங்கன்னா இப்ப இவங்க குஷ்பு கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாரு, ஃப்ளவர் லைக்கிங்கா, நானும் ஃப்ளவர் லைக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாரு. அதோட அவங்க அப்பாவும் இவங்களே வாட்ச் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப இந்த இடம்லாம் வந்து மதனோட இடம் தானே, பார்த்துட்டு ரொம்ப வாய்ப்பு வந்துட்டு பெருசா இருக்கு இந்த இடம், இங்க தங்குறதுக்கு இடம் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது உடனே நான் இவர் இருக்கார் நாகேஷ், இடம் இருக்கான்னு வேற கேக்குறீங்க, எல்லாமே உங்க இடம் தானே, அதாவது ஃப்ரீயா இருக்கா தங்குறதுக்கு அப்படின்னு கேட்டுட்டு இவங்க இங்கேயே தங்குறோம்னு சொல்லிட்டு இவர்ட்ட என்ன சொல்லுவாங்க, இங்க ஒருத்தருக்கான 25 லட்சம் அடிச்சிட்டான் அப்படின்னு உடனே இவர் வந்து என்ன சொல்லுவாங்க, 6 லட்சம் மட்டும் இவர்ட்ட கொடுப்பாரு. எதுக்கு இந்த 6 லட்சம்னு சொல்லிட்டு இப்ப மதன் கேட்கும்போது இந்த 25 லட்சம் அடிச்சது அவினாசி, ஆமா அவினாசின்னு தெரியாம அவர்ட்ட சொல்லிட்டு இருப்பாரு இவரை பத்தி தான், அவர் தான் அவினாசி தெரிய வந்துரும். அதோட பார்த்தீங்கன்னா இது என்ன அப்படின்னு கேட்கும்போது 6 லட்சம் 25 லட்சம் அடிச்சுட்டு 6 லட்சத்தை மட்டும் கொண்டு போய் மிச்ச காசு எங்க கேட்கும்போது உண்மையை சொன்னா கொடுத்துறேன், நீங்க தானே சொன்னீங்க என் பொண்ணு அடுத்த பொண்ணு கல்யாணத்துக்காக இதை வச்சிருக்கேன், எப்படியா திரும்ப கொடுத்துருன்னு சொல்லி கேட்கும்போது கொடுத்ததே 6 லட்சம் அதே ஒரு ரிட்டர்ன் கேட்கறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி லாக்கர்ல வைக்க சொல்வாரு. மீன்பாய் வருவாரு, அவர்கிட்ட கொடுத்து லாக்கர்ல வைக்க சொல்லும்போது என்ன நீங்க திரும்ப மன்னிச்சு கொடுத்துறேன்னு சொல்லும்போது இப்படி கொடுக்க மாட்டீங்களா, மிச்ச காசை இப்போ எடுத்துட்டு வாப்போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா பேசிடுவாரு. இவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமா போயிடும், என்னடா இது இருக்கிற 6 லட்சமா மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கேட்டு பார்ப்பாரு, அவர் ஒத்துக்கவே மாட்டார். அதோட சரின்னு சொல்லிட்டு இவர் வழி இல்லாம வேற எப்படியாவது பிளான் பண்ணி இதை எடுக்கணும்னு நினைச்சு இவர் நினைச்சிட்டு இருப்பாரு ஒரு பக்கம். இங்க பாத்தீங்கன்னா மனோரமா வந்துட்டு ஜக்குபாயை வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த இந்த விஷயம் தான் நம்மளுக்கு ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கும். அதாவது வசதியான இருக்காங்க அப்படின்றதுக்காக இஷ்டத்துக்கு ட்ரெஸ் போட்டு போய் ஆடிட்டு அந்த பாட்டு பாடிட்டு அந்த மாதிரி ஒரு அவங்க கேரக்டர் தான் பண்றாங்க, இருந்தாலும் அது ரசிக்கும்படியா இருக்காது அப்படின்றத சொல்லணும். பொண்ணுக்கே வந்துட்டு இஷ்டத்துக்கு ட்ரெஸ் போட்டுட்டு இங்க கையை தூக்கு அங்க கையை தூக்குன்னு சென்ட் அடிச்சுட்டு போய் டான்ஸ் ஆடி இப்படி ஆடு அப்படி ஆடுன்னு சொல்லி ஆட வந்து அதாவது என்ன சொல்றது எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நினைக்கும் இவங்களும் போய் அவங்க அம்மா சொல்லி கொடுத்த ஸ்டெப் எல்லாம் போட்டு ஆடிட்டு இருப்பாங்க. அதோட சிவராத்திரி தூக்கம் ஏதுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. அதோட பாட்டு முடிவுலயே அவரும் வந்துட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அப்படியே இவங்க 2 பேரும் இங்க செட் ஆயிடுவாங்க. சரி 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. அந்த டைம் அவங்களும் சரின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு மனோரமா உள்ள போயிடுவாங்க. இவங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருந்த அந்த வில்லனுக்கு வந்து இங்கே வந்திருப்பாங்க. இதே இடத்துக்கு தானே இப்போ ராஜு வந்து அட்ரஸ் கொடுத்தாருல, அந்த அட்ரஸ் தான் இது. அதை பார்த்தீங்கன்னா இங்க வந்திருப்பாங்க. அந்த லேடி இருக்காங்கல்ல இவங்களோட அம்மாவா இருப்பாங்க. அவங்க தான் அவங்க வந்துட்டு இங்க வந்துட்டு ஏதோ விஷயத்த சொல்லுவாங்க. உடனே டக்குனு இப்ப மதன் என்ன செய்வாருன்னா எதுவுமே யோசிக்காம டக்குனு அவங்க கூடயே கிளம்பி போயிருவாரு. அவங்க கூட்டிட்டு போனோம்னு பார்த்தீங்கன்னா இப்ப அவங்க இடத்துக்கு கூட்டு வருவாங்க. அங்க பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு உள்ள நினைச்சிருந்தாங்க. அவங்க அப்பா இறந்திருக்க மாட்டாங்க. அவங்க அப்பா வந்து உயிரோட தான் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள கையை வச்சுட்டு நின்னுட்டு என்னப்பா ஃப்ரிட்ஜுக்குள்ள கை நின்னும்போது கொஞ்ச நேரம் வெளியில இதா இருந்ததா அதனால தான் உள்ள இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னம்மா இவன் ஒரு மாதிரி பேசுறாருன்னு சொல்லி கேட்கும்போது ஆமாப்பா இந்த மாதிரி நடந்துச்சு. என்னப்பா உங்களுக்கு நடந்துச்சுன்னு கேட்கும்போது அன்னைக்கு இந்த மாதிரி கார்ல வரும்போது என் தம்பியும் பையனும் சேர்ந்து தான் என்ன தள்ளி விட்டுட்டாங்க. நான் விழாம நான் இங்க மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கும் பேசிட்டு இருப்பாரு. இவருக்கு என்னாச்சுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி புலம்பிட்டே இருப்பாங்க. சரி அப்பாவை கவனமா பாத்துங்கம்மா, இதுக்கப்புறம் தான் ரொம்ப ரொம்ப நம்ம உஷாரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் இவங்கெல்லாம் அந்த என்ன நடந்ததோ அது ஃபுல்லாவே அந்த கதையாவே சொல்லுவாங்க. அந்த ஃபிளாஷ்பேக் மாதிரி என்ன நடந்துச்சு அன்னைக்கு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிருவாரு. அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பாரு. இதோட பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நேரா இப்போ இவர் இங்க வந்துட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அந்த ஆக்சிடென்ட் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிடுவாரு. சரின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. அந்த டைம்ல இவர் இருக்காருல மைக்கேல் இருக்காருல இவங்களை ஃபாலோ பண்ணி வந்து என்ன செய்வாருன்னா இந்த கமலஹாசன் அடிச்சு போட்டுருவாரு. அப்புறம் அவங்க அப்பா அம்மா எல்லாரையும் கட்டி போட்டுருவாரு. ஆனா மைக்கேல் கூடவே இருந்தாருல ஒருத்தர், அவர் வந்து தாத்தா கிட்ட என்ன சொல்வாருன்னா நீங்க தான் அந்த வசதியான அப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு உடனே அவர் என்ன சொல்வாருன்னா ஆமான்னு சொல்வாரு. அப்பனா எனக்கு ஒரு 500 அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போதே 500 ஆனது எப்படி லட்சக்கணக்கில் வேணுமா உனக்கு கேட்கணும். சரி 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 உங்க மகனை எப்படியாவது உங்களுக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன். அந்த சொத்த பள்ளம் கிட்ட மைக்கேலுக்கு வந்து சொத்த பல்ல இருக்கும். அந்த சொத்த பள்ளம் கிட்ட இருந்து உங்க மகனை எப்படியாவது நான் காப்பாற்றி கொடுத்துறேன். எனக்கு இந்த பணத்தை மட்டும் கொடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட பேசுவார். சரி சரி உனக்கு கொடுத்துறேன்ற மாதிரி இவர் தாராளமாக பேசுவார். இவருக்கு உடம்பு சரியில்லை, இவர் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்பாருன்றது இவருக்கு தெரியாம அவர்கிட்ட போய் டீலிங்க போட்டுட்டு இருப்பாரு. அதோட இங்க பாத்தீங்கன்னா இவர் இருக்காரு நாகேஷ் இருக்காருல அவரோட பொண்ணோட கல்யாணத்துக்கு வந்துட்டு 6 லட்சம் கொடுக்க வேண்டியதா இருக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்கு. அந்த 6 லட்சம் வந்து இங்க மாட்டிக்கிச்சு ஒரு இடத்துல அப்படின்னு பரவாயில்ல விடுங்க, லாக்கர்ல இருக்கிறது நல்லது தான், கையில இருந்தா தான் பதட்டம் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருப்பாரு. இல்ல அது எப்படி வெளியே எடுக்கிறதுன்னு தெரியல, நான் எப்படியாவது உங்களுக்கு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அவர் சம்மந்தி கிட்ட பேசிட்டே இருப்பாரு. இந்த பக்கம் ஒரே சத்தமா இருக்கு. என்னன்னு திரும்பி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இவருக்கெல்லாம் காமேஸ்வரன் இருக்காருல அவருக்கு கல்யாணம் நடந்துட்டு இருக்கும். அவரை பார்த்துட்டு டக்குன்னு இவருக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா போயிடும். இன்னொரு கமலுக்கு அதே மாதிரி மதன மாதிரியே இருக்காரு. இவரை கூட்டு போயிட்டு எப்படியாவது அந்த மீன்பாய் அந்த லாக்கர்ல இருந்து அந்த 6 லட்சத்தை எடுத்து அவினாசி முகத்துல தூக்கி ஏடி அப்படின்னு சொல்ல வச்சிட்டோம் அப்படின்னா அந்த 6 லட்சம் நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கு உடனே அவரை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு நேரா அந்த பாட்டியை பிடிச்சு 15,000 ரூபாய் கொடுக்குற மாதிரி எல்லாம் பேசிடுவாரு. உடனே வந்து இவர் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டார். இப்பதான் கல்யாணமே ஆயிருக்கு, இவர் என்ன இங்க இருக்காரு அப்படி அந்த பாட்டி என்ன செய்யணும் அவரை உட்கார வச்சுட்டு ஹீரோ ஏஞ்சி நிக்க வச்சிட்டு இருக்கும். கல்யாணம் ஆகி இப்பதான் ஃபர்ஸ்ட் நைட் கூட நடக்கல, என்ன எங்க அனுப்ப பாக்குற அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் அதெல்லாம் நடக்கணும் கொஞ்சம் ஒத்து வச்சா போதுன்ற மாதிரி நாகேஷ் சொல்லிட்டே இருப்பாரு. அதாவது இப்போ உங்களுக்கு ஹனிமூனே வந்து பெங்களூர்ல தான் அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. சொல்லும்போது பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லுவாரு கமலஹாசன். உடனே வந்து அந்த பாட்டி வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து என்ன சொல்லி கொடுக்கும் அப்படின்னா என்ன பையனை இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க, எதுக்குமே ஒத்துக்க மாட்டேங்கிறா, நீங்களே சொல்லுங்க உள்ளலாம் போவேனா வெளியே நின்னே சொல்லுங்க. உடனே அப்பா வந்துட்டு என்னப்பான்னு கேட்கும்போது இதெல்லாம் தப்பில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் தப்பில்லை அப்படின்ற மாதிரி அவர் ஒன்று கேட்க இவர் ஒன்று புரிஞ்சுட்டு மாறி மாறி சொல்லவும் சரி அப்பாவும் சரின்னு சொல்றாங்க, அவர் ஒய்ஃப்டையும் கேட்பாரு அவங்களும் சரின்னு சொல்றாங்க. அப்போ பெங்களூர் போலான்ற முடிவுக்கு வந்துருவாங்க. இப்போ பெங்களூர் போயிட்டு அந்த மீன் பாய் அந்த லாக்கர்ல உள்ள 6 லட்சத்தை எடுத்து அவினாசி முகத்துல தூக்கி ஏறி இந்த டயலாக் சொல்றதுக்கு மட்டும் தான் இப்போ கூட்டிட்டு போறாங்க. அதுக்காக நாகேஷ் வந்து பாத்தீங்கன்னா இவரை கூட்டிட்டு போறாரு. இதே மாதிரி ஒரு வழியா டிராமா பண்ணி இப்போ இங்க கூட்டிட்டு வர ஆரம்பிச்சிருவாங்க. மதனை கடத்திட்டு வந்தாரல்ல அந்த மைக்கேல் கமலஹாசன் அவர் என்ன பண்ணுவாரு, அந்த மலை வீடு ஒன்று இருக்கும்ல மலையில உச்சியில ஒரு வீடு வச்சிருப்பாரு அவங்க அப்பா, அதாவது ஹீரோட அப்பா. அந்த இடத்துல போய் அவர் கட்டி போட்டு வச்சிருப்பாரு. அதை வந்துட்டு இப்போ அந்த மைக்கேலோட முன்னாடி கூட இருந்தார்ல அவரே வந்து அவங்க அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் கூட்டிட்டு வந்து இங்க தான் உங்க மகனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு கமலஹாசன் வருவாரு. உடனே இவர் என்ன நினைச்சுப்பாருன்னா இவர் தான் மதன் நினைச்சிட்டு அதை கட்ட வந்து தப்பிச்சிட்டு வந்துட்டார் போல இருக்கு நினைச்சிட்டு நீ எப்படி இந்த சொத்த பல்ல கிட்ட தப்பிச்சு வந்து கேட்பாரு பாருங்களா. கரெக்டா கமலஹாசன் சிரிப்பாரு, பார்த்தா சொத்த பல்லா இருக்கும். என்கிட்டயே வேலை பார்த்துட்டு என்னையே மாட்டி விடுறே அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஓங்கி ஒரு அறை அரைஞ்சிருவாரு. அப்படியே அவர் அங்கேயே மயக்க போட்டு விழுந்துருவாரு. அதோட பாத்தீங்கன்னா எல்லாரும் இப்போ இவங்க கிடைச்ச 3 பேரும் திரும்ப கூட அவங்க 3 பேரையும் கட்டி போட்டு வச்சிருவாரு இந்த கமலஹாசன். இங்க பாத்தீங்கன்னா அவங்க அம்மா இருக்காங்கல்ல ஏதோ பேச வருவாங்க. உடனே இந்த மைக்கேலோட அப்பா இருக்காருல்ல இப்போ வளர்த்துட்டு இருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த லேடியை மயக்க தெரியக்கூடாது தலையில அடிச்சிட்டே இருப்பாரு. நீ எதுக்கு அந்த லேடி எப்போ பார்த்தாலும் அடிச்சிட்டே இருக்கேன்னு சொல்லி இந்த கமலஹாசன் கேட்டுட்டே இருப்பாரு. ஒன்றும் இல்லப்பா சும்மா தான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ எல்லாரையும் ஒரு வழியா இங்கே கட்டி
போட்டு வச்சிருவாங்க. ராஜு இருக்கார் பார்த்தீங்களா, ராஜு வந்து இந்த இதில தங்கியிருக்காருல்ல, தங்கியிருக்க இடத்துல தானே குஷ்பு அவங்களும் தங்கியிருக்காங்க. உடனே அவங்க 2 பேரும் அங்க ஃபோன்ல பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாரி பேசும்போது அன்னைக்கு தண்ணீல விழுந்துட்டாங்கல்ல, அதுல இருந்து எனக்கு ரொம்ப ஜலதோஷமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. மீட் பண்ணலாமா? நீங்க என்ன பண்றீங்க? நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். அதனால தான் என்ன செய்றதுன்னு தெரியலன்னோனே, சரி 2 பேரும் மீட் பண்ணுவோம். நீங்க என்ன ட்ரெஸ் போட்டு வருவீங்கன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ட்ரெஸ் இருக்கு. எத போடுறதுன்னே தெரியல. அதனால வந்துட்டு அடிக்கடி ட்ரெஸ்ஸ மாத்திக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. ஓ! அப்படியா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பேசுவாங்க. உங்களோட அந்த அரிசி பெயிண்டிங்லாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. அதெல்லாம் போயிட்டே இருக்கு. ஆல்மோஸ்ட் போயிட்டு இருக்கு. முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லுவாங்க. அதோட அவங்க அப்பா கிட்டயே எனக்கு குளிருது நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு தலாணிய செட் பண்ணி வச்சுட்டு, இவர மீட் பண்ண வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிராமா போடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க 2 பேரும் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுவாங்க. அதோட அவங்க அப்பா நம்புற மாரி ஒரு டிராமா பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ஊர்வசி அந்த கமலஹாசன் இருக்கார்ல காமேஸ்வரன் அவர கூட்டு வந்துட்டு அவருக்கு மதன் மாரியே ட்ரெஸ்ஸ போட்டு விட்டு ஒரு லெட்டர் எழுதி குடுப்பாரு. அதாவது அதே டயலாக் தான். அந்த 6,00,000 எடுத்து குடுக்குற டயலாக். அத ஒண்ணு இத படிச்சுட்டு மிச்ச காசையும் வாங்கிட்டு இங்கிருந்து நம்ம போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேர் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும். அதுல உள்ள டயலாக்கா பேசணும். அதுலயும் கேட்ச் மை பாயிண்ட் அப்படின்ற முதற்கொண்டு எழுதி வச்சிருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு இவரும் அந்த டயலாக் எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பாரு. அது கூட பார்த்தீங்கன்னா, இப்ப நாகேஷ் என்ன பண்ணுவாருன்னா, கிச்சனுக்கு போயிட்டு அவருக்கு மதனுக்கு சமைக்கிறதுக்காக வச்சிருக்காங்கல்ல, அந்த சாப்பாட்டுல வந்துட்டு அந்த சூப்ல வந்து கொஞ்சமா மயக்கம் மருந்து இது பண்ணிடலாம். அப்ப அவர் மயங்கிருவாரு. இந்த கமலஹாசன வச்சு பேச வச்சலாம்னு சொல்லிட்டு அவர் அங்க போய் சமையல்ல வந்துட்டு கொஞ்சம் இது பண்ணுவாரு. அத இவர் கரெக்ட்டா சாப்பிட போனதுக்கு இவருக்கு கால் வந்துரும். உடனே இவர் குஷ்புவ பார்க்க போறோம்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிருவாரு. அதனால அந்த சூப்ப வந்துட்டு மீன் பாய குடிக்க சொல்லிருவாரு. அவர் குடிச்சிட்டு அவர் அங்க மயக்கம் போட்டு கிடந்துட்டு இருப்பாரு. இப்ப இவங்க எல்லாம் இங்க வந்திருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப கமலஹாசன் வந்து என்ன சொல்வாருன்னா, நான் உங்ககிட்ட சில விஷயம் சொல்லணும். நான் சொன்னா என்ன விட்டு போயிற மாட்டியேன்னு கேட்கும்போது, நான் அதெல்லாம் தெரிஞ்சா நான் போயிருவேன்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு இவங்களும் கேட்பாங்க. இந்த வீடு என்னோடது இல்ல அப்படின்னோனே, இந்த வீட்டுக்காக தான் உங்ககிட்ட நான் சுத்திட்டே இருக்கேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாரி கேட்பாங்க. அப்புறம் அதோட இவங்க 2 பேரும் அப்படியே லவ் பண்றோம் அப்படின்ற மாரி சொல்லிப்பாங்க. அதோட வச்சாலும் வைக்காம போகாத மல்லிவாசம் இருக்குல்ல சூப்பர் பாட்டு. அந்த பாட்டு வந்து இப்ப இங்க வந்துரும். அதோட நல்லா இருக்கும். அது எப்ப கேட்டாலும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு எனர்ஜிட்டிக்கான ஒரு சாங் அப்படின்னு கூட சொல்லலாம். அதோட சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் இப்ப அந்த பாட்டு வந்து பாடிட்டே இருப்பாங்க. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, இவர் இருக்கார்ல, இன்னொரு கமலஹாசன் இருக்கார்ல, அவர் சுத்தி சுத்தி வருவாரு. அவங்க யார் கூட ஆடிட்டு இருக்கோன்னே இவங்களுக்கு தெரியாது. அதாவது இவரு ஊர்வசியோட ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல காமேஸ்வரன், அவர் வேற இடையில வந்து மாட்டிப்பாரு. அதோட இப்ப இவங்க 2 பேரும் இந்த மைக்கேல் என்ன நினைச்சுப்பாருன்னா, நம்மள அவன கட்டி போட்டோம்ல, அவன் தான் தப்பிச்சுட்டு வந்துட்டான், மதன் தப்பிச்சுட்டு வந்துட்டான்னு நினைப்பாரே தவிர, இன்னொரு கமலஹாசன் இருக்காரு அப்படின்றது அவருக்கு இப்ப தெரியாது. அதோட இவங்க 2 பேரும் பாட்டு ஃபுல்லா பாடி முடிச்சுட்டு, அந்த காமேஸ்வரன் இருக்கார்ல, அவர் இடையில வந்து மாட்டிப்பாரு. அவர நாகேஷ் வந்து காப்பாத்தி காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுவாரு. அதோட இவங்க குஷ்பு என்ன நினைச்சுப்பாங்கன்னா, அதுக்குள்ள கீழ படுத்துட்டு இருக்கும்போது ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தா, மேல நிக்கும்போது ஒரு ட்ரெஸ், அதுக்குள்ள ட்ரெஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி, ஏன்னா காலையில அவர் சொல்லியிருப்பார்ல, நிறைய ட்ரெஸ் இருக்கு நான் மாத்திட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அப்படி நினைச்சுப்பாரு. இப்ப கடைசியில அந்த காமேஸ்வரன் இருக்கார்ல, அவர் தப்பிச்சு அந்த பக்கம் போயிருவாரு. அவர நாகேஷ் கூட்டு போயிடுவாரு. இதோட குஷ்பு டான்ஸ் ஆடிட்டு மறைஞ்சு இவர போய் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ராஜு இருக்கார்ல, இவர வந்துட்டு அந்த மைக்கேல் இருக்கார்ல, தலையில அடிச்சு இவரையும் கூட்டிட்டு போயிடுவாரு. கூட்டிட்டு போனோனே குஷ்பு தேடி வரும்போது பார்த்தீங்கன்னா, நாகேஷ் இவர கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரா, இவர் தான் அந்த அவரோட லவர்ன்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்ன அதுக்குள்ள ட்ரெஸ் மாத்திட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது நாகேஷ் விட மாட்டாரு. வேற ஒரு வேலை இருக்குன்னு சொல்லும்போது இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு எப்படியாவது இங்க வரணும்னு இவங்க பாட்டுக்கு கட்டி பிடிச்சிட்டு நின்னுட்டு இருப்பாங்க. என்ன நீ இப்படிலாம் பண்ற அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பாரு. இவர் என்ன பண்ணுவாரு, குப்புறப்படுத்து கிடப்பாரு. குப்புறப்பட்டுட்டு திருப்புன்னு சொல்லி அவரோட ஒய்ஃப கூப்பிட்டு இருப்பாரு. உடனே இவங்க திருப்பி போட்டுட்டேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த ரைஸ் உயர்கள் அதை கொடுப்பாங்க. கொடுத்துட்டோன்னா அவர் பிடிக்கவே பிடிக்காது. உடனே வாயில போட்டு தின்னுட்டு பழைய அரிசி பழைய அரிசியா இருக்குன்னு சொன்னோம்னா அவங்களுக்கு அழுகையா தாங்காது. பெயிண்டிங் இந்த மாதிரி உதாசீனப்படுத்திட்டாருன்னு அவங்களுக்கு தான் லேடிஸ் அழுதாலே அவர் கஷ்டப்படுவாரு. உடனே கூப்பிட்டு சமாதானப்படுத்திட்டு இருப்பாரு. எந்த இதுல உங்க அப்பா உனக்கு காமேஸ்வரன் பேர் வச்சான்னு தெரியல, பாக்குற பொண்ணெல்லாம் கட்டிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வரப்பு சண்டை போட்டு அவரை கூட்டிட்டு போயிடுவாங்க. கூட்டிட்டு போனோம்னு பாத்தீங்கன்னா இங்க போய் ரூம்ல போய் நின்னோம்னா அவங்க ஒய்ஃப் அங்க இருப்பாங்க. அங்க போனோம்னு இது என்னது இன்னொரு பொண்ணு வந்திருக்கா, நான் தானே உங்க ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு இருப்பாங்க 2 பேரும். இப்ப குஷ்பு வந்து கதவு திறந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க எதுக்கு அவளுக்காக விலகி நிக்கிறீங்க, கட்டிக்கோங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேர் கட்டிப்பாங்க. ஐயோ என்ன பாக்குறவங்கள இது பண்றீங்க, அப்ப என்கிட்ட பாடுனது அதெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு உங்க குஷ்பு வரை கேட்டுட்டு இருப்பாங்க. இல்ல என்னோட ஒய்ஃப் இது அப்படின்னு, அப்ப நான் யாருன்னு சொல்லி எனக்கு தெரியாதுன்னு சொல்லி இவர் சொல்லிட்டே இருப்பாரு. இப்படி சொல்றாரு நம்ம ஏமாந்துட்டோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு அழுகையா தாங்காது. ஆனா நாகேஷ்க்கு இப்ப எல்லாமே தெரியும். இப்ப மதனை தான் இவங்க லவ் பண்றாங்க அப்படின்னு அவர் நினைச்சுக்கிறாரு. ஆனா அவங்க ராஜு லவ் பண்றது நாகேஷ்க்கும் தெரியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமா அப்படின்னு நாகேஷ். ஏன்னா அவருக்கு இன்னும் அவர் வேலை நடக்கவே இல்ல. அதோட இவங்க எல்லாம் உன்னாலதான் மிச்ச பணத்தை கூட நான் இருந்து போறன்ற மாதிரி பாட்டி வேற இப்ப சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க. இவங்க பேசிட்டே இருக்கும்போது ஜக்குபாய் வேற வந்திருப்பாங்க. நாங்க மதனோட லவ்வர் அப்படின்னு, எது மதனோட லவ்வரா, இன்னைக்கு அந்த சிவராத்திரி பாட்டு பாடும்போது கையில மோதிரம் வேற போட்டு விட்டுருப்பாரு. அந்த மோதிரத்தை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜக்குபாய் அம்மா சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அவங்களும் காட்டுவாங்க. அதோட பார்த்துட்டு என்கிட்ட ராஜு, உன்கிட்ட மதன், உன்கிட்ட காமேஸ்வரன் எத்தனை விதமா நடிச்சிருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கோவம் வரும் அவங்களுக்கு. உடனே பாத்தீங்கன்னா பாக்குறவங்க எல்லாம் போய் அவங்களுக்கு கட்டி பிடிச்சிட்டு இருப்பாங்க. யாரு காமேஸ்வரன் அவரை போய் கட்டி பிடிப்பாங்க. என்ன ஓ இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடியை தூக்கிட்டு வேற அந்த பொண்ணை வர பார்ப்பாரு. எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அதாவது இதெல்லாம் என்ன சொல்றது, லைவா பாக்குற காமெடி இது அந்த மாதிரி இருக்கும். சரியான காமெடியா இருக்கும். எல்லாம் இப்படி மாறி ஒத்துமொத்தமா சேர்ந்து இவர்கிட்டே எல்லாம் மாட்டிப்பாங்க. ஏன்னா எல்லா கமலஹாசனையும் பிடிச்சி கட்டி போட்டு வச்சிருக்காரு மைக்கேல் கட்டி போட்டு. இவர் மட்டும் தான் வெளியே இருக்கனால எல்லாரும் இவரை வந்து சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காங்க. இவர் தான் ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு இப்போ குஷ்புக்குலாம் செம்ம கோவமா இருக்கும். ஒருத்தட்ட ஒரு பேரை வச்சு ஏமாத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட சொல்லி அழன்னு அழுவாங்க. இந்த மாதிரி எல்லாருமே ஏமாத்திட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்கிற ஒரு துப்பாக்கி எடுத்து இப்போ எல்லாரையும் மிரட்டுவாங்க. இவங்க அசந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நைஸா அப்படி நவந்து தப்பிக்க பார்ப்பாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா எல்லாரும் கையை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பிடிச்சி வச்சிருப்பாங்க. அப்பவும் எல்லாம் தப்பிக்க பார்த்துட்டே இருப்பாங்க. அதோட அந்த பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்து குஷ்புக்கும் அந்த பாட்டிக்கு இப்போ செம்ம சண்டை நடக்கும். அந்த சண்டை முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா அங்க ஒரு பக்கம் அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இங்க வந்து இவர் மைக்கேல் இருக்காருல்ல, இவர் வந்துட்டு இந்த இதுக்கு எப்படியாவது இந்த லாக்கரை திறந்து பணத்தை எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாரு. மீன்பாய் வேற அது சூப்பர் குடிச்சு மயங்கி போய் கிடக்குறாரு. பாஸ் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து லாக்கரை வேற திறந்து கொடுப்பாரு. இப்போ ஒரு வழியா மதன் வந்து தப்பிச்சு வந்துருவாரு. அவங்க அப்பா அம்மா எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் இங்க என்னன்னு பார்த்துட்டு வரதுக்குள்ள மைக்கேல் இருக்காருல்ல, அதே கார்ல வந்து ஏறி அவங்க அப்பா அம்மாவை திரும்ப கடத்திட்டு அந்த மலை வீடு இருக்கு பார்த்தீங்களா, அங்கேயே போயிடுவாரு. அங்க போனோம் பார்த்தீங்கன்னா இப்போ இவரை பார்த்தோம் திரும்ப ஓடி வருவாங்க எல்லாரும் ஒருத்தரா கார்ல ஏறி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே எங்க போயிடுவாங்கன்னா அந்த மலை வீடு இருக்கு பார்த்தீங்களா, அங்க
தான் போறோம்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க போலான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. கார்ல இடமே இருக்காது. எல்லாம் தொத்திக்கிட்டும் அப்படி இப்படிமா ஒரு வழியா அந்த வீடே ஆல்ரெடி சாஞ்சு தான் நிக்குது. அந்த வீட்டுக்கு இப்ப எல்லாரும் வந்துருவாங்க. இங்க பாத்தீங்கன்னா இவர் பாட்டு பாடிட்டே இருப்பாரு. அந்த ஐயாக்கு லாஸ்ட்டா பண்ண பாட்ட முடிச்சுட்டு நிமிர்ந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரே மயக்கத்துல இருப்பாரு. இவருக்கு ஒண்ணுமே புரியாது. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்குள்ள எல்லாருமே அந்த வீட்டுக்கு வந்து நின்றுவாங்க. நின்னுட்டு எல்லாரும் இப்ப அங்க வரும்போது என்னது இது ஒரே கல்லுல 2 மாங்கான்னு ஆரம்பிச்சு ஒரே கல்லுல இப்ப 15, 19 மாங்கா வரைக்கும் வந்துரும். அந்த அளவுக்கு ஆளுங்க கூட்டம் வந்து அதிகமாயிரும். இங்கேயும் எல்லாருமே இருப்பாங்க. இப்பதான் அம்மாக்கு சந்தோஷமா இருக்கும். நம்ம பிள்ளைங்க 4 பிள்ளைங்களும் உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு அம்மா அப்பதான் இவர் மைக்கேலுக்கே அப்பதான் தெரியும். நம்மளோட அம்மா வந்து உயிரோட இருக்காங்க. அப்பா இருக்காங்க. நமக்கு இன்னொன்னு அவரும் இங்க மாறிடுவாரு. மாறிட்டு இப்ப யார் கடத்திட்டு வந்தா அப்படின்ற மாதிரி தெரிய வந்துரும். இப்ப அவங்க எல்லாம் கெட்டவங்க. இப்ப நாசரும் அவங்க அப்பாவும் இங்க துப்பாக்கி வச்சு நிக்கும்போது பாத்தீங்கன்னா எதா இருந்தாலும் சரிதான். இதுல யார் மதனுக்கு தெரியாதானா யாருமே உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நாசர் நினைப்பாரு. இப்பதான் மீன்பாய் இருக்காருல்ல அவருக்கு மயக்கம் தெரிஞ்சு அவர் வருவாரு. வந்துட்டு பாஸோட அப்பா இருக்காருல்ல அவரை பார்த்துட்டு என்ன மீன்பாய் அதுக்குள்ள இறச்சு போயிட்டேடா கண்ணா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா பேசுவாரு. பாஸ் நீங்க இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களான்னு கேட்டு அதே இதுலயே திரும்பவும் ஒரு மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாரு. அதோட பாத்தீங்கன்னா அந்த வீடு இன்னும் கொஞ்சம் அப்படியே கீழே இதாயிட்டே இருக்கும். இவர் கையில இப்ப துப்பாக்கி வந்துரும். எல்லாரும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அடுத்தவங்க பொருள் நம்மளுக்கு எதுக்கு இந்த இதை நீயே வச்சுக்கணும் திரும்ப அவர்கிட்ட கொடுத்தோன்னு திரும்பவும் எல்லாரும் மாட்டிக்குவாங்க. அதோட இப்படி அப்படிமா வீடு இப்படி இருக்கும். இதுக்கிடையில பாட்டிக்கு வந்து நெருப்பு வேற பத்திக்கும். ஒரே காமெடி கலாட்டாவா இருக்கும். இந்த சீன் ஃபுல்லாவே அவ்வளவு காமெடி கலாட்டாவா இருக்கும். இப்ப எல்லாரும் எப்படி காப்பாத்தி கூட்டிட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு சரியான பிளானா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம 4 கமலஹாசனும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அவங்க 4 பேருமே பிளான் பண்ணுவாங்க. இப்பதான் 4 பேரோட லவ்வர் யார் யாருன்றது தெரிஞ்சிரும். அதோட வில்லனுங்க கிட்ட எல்லாம் செம்மையா அவங்களுக்கு அடியை கொடுத்து அவங்க கிட்ட இருந்து அப்பா அம்மாவையும் காப்பாத்தி அவங்க ஜோடியும் காப்பாத்தி எல்லாரையும் பத்திரமா கீழே இறக்கிடுவாங்க. இதுல அந்த வெஜிடேரியன் கமலஹாசன் இருக்காருல்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து மாட்டிக்குவாரு. என்ன விட்டுருங்க என் பொண்டாட்டியும் பாட்டியும் மட்டும் பாத்துங்க நான் வெஜிடேரியன் இல்லையா பாத்தீங்களா சத்து இல்ல உடம்பு வெஜிடேரியன் சாப்பிட்டு சத்து இல்லையா அந்த மாதிரி வர சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் அவரையும் கஷ்டப்பட்டு காப்பாத்தி இப்ப எல்லாம் ஒண்ணு சேர்ந்த உடனே அப்பாவுக்கும் தெளிவாயிடுவாரு. அம்மா அப்பா பசங்க அவங்களோட ஜோடி எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருக்க மாதிரி தான் அந்த கதையை முடிப்பாங்க. சரியான ஒரு காமெடி படமா இருக்கும். ரொம்ப ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருக்கும் உங்களுக்கு.